கைஸ் இப்போ பிஆர் ரீஜன்ல 82ல இருக்க இந்த ஏடிங்கிற இந்த வடக்கு பிளேயர் கூடவே 75ல இருக்க சார்க்குன்னு மொத்தமா 2 ரீஜன் பிளேயர் இந்த மேட்ச்ல கனெக்ட் இருப்பாங்க. அதுவும் நான் லாஸ்டா காட்டின பிளேயரே எனக்கு ரொம்பவுமே டென்ஷன் பண்ணிட்டாரு. அப்படி என்ன ப்ரோ பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா நீங்களே வீடியோ வெயிட் பண்ணி பாருங்க. நானும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல டிவி டவர்ல இறங்கி அங்க இருக்கிற எனிமி எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருப்பேன். அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த ஏடிங்கிற அந்த வடக்கு நண்பர் கரெக்டா என்ட்ரி கொடுப்பாரு. என்னோட கையில பைசன் தான் இருந்துச்சு. நானும் கொடூரமா அழுத்தி அவரை டவுன் பண்ணிடுவேன். டவுன் பண்ணி அந்த கில்ல கூட கன்ஃபார்ம் பண்ண விடல. அதுக்குள்ள சார்க்கு ப்ரோ பின்னாடி வந்து நம்மள அடிச்சிட்டு சரி இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி யாரோ ஒருத்தரையாவது அடிச்சு கில் எடுத்தாக்கணும் மறுபடியும் அதே இடத்துல இறங்குவேன். ஆனா அவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆனா லாஸ்ட் ஒன்ல மறுபடியும் மாட்டுவாங்க. அவங்க அடிச்சு கில் எடுத்தனா இல்லையாங்கறத வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் 50k அடிக்கிறதுக்கு ரொம்பவே பக்கத்துல வந்துட்டோம். அதனால வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் எனக்காக அந்த ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்தி விட்டுருங்க. லாஸ்ட் சோனே வந்துருச்சு. இன்னும் நான் ஒரு ரீஜன் பேரை கூட அடிச்சு கில் எடுக்கல. இப்பதான் அந்த ஏடிங்கிற வடக்கு நண்பர் கரெக்டா வந்து மாட்டுவாரு. நானும் பைசன்ல அழுத்தி பிடிச்சி டவுன் பண்ணதுக்கு அப்புறம் தான் மனசு நிம்மதியா இருந்துச்சு. அது கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. மறுபடியும் அந்த சாருக்கு பின்னாடி இருந்து நம்மள டவுன் பண்ணிடுவாரு. எப்படியோ ஒண்ணு அந்த ஏடியோட கில்ல நம்ம டீம்மேட்ல கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆனா கடைசியில எங்க டீமோட மொத்த சாவுமே அந்த சாருக்கு கையில தான் இருக்கும்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. ஒத்தால இருந்து எங்க டீமே வைப் பண்ணிட்டான் பயப்புள்ள.